Hello everyone, நான் தமிழ்செல்வன். வெல்கம் டு தமிழ் கோடிங் கிளாஸ் யூடியூப் சேனல். சி டியூட்டோரியல்ல அடுத்ததான் நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா வாட் இஸ் அரே. அரேனா என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராமை சால்வ் பண்ணுறது மூலயமா அரேனா என்ன அப்படின்றத பற்றி டெஃபினிஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா n அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை இன்டீஜராக டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இதில் நம்பர்ஸை நம்பரை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், நம்பர் வேல்யூவை. இப்போ ஃபர்ஸ்ட் டைமு n = 10 அப்படின்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். செகண்ட் டைமு அதே n வேரியபிளில் 20 அப்படின்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். தேர்ட் டைமு அதே வேரியபிள்லேயே 30 அப்படின்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கொடுத்துருக்க இந்த 3 வேல்யூமே n வேரியபிளில் ஸ்டோர் ஆகியிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது கடைசியாக கொடுத்த இந்த 30 வேல்யூ தான் நமக்கு n வேரியபிளில் ஸ்டோர் ஆகியிருக்கும். அதுதான் இங்கே printfல பிரிண்ட்டும் ஆகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கடைசியாக கொடுத்த 30 தான் நமக்கு அவுட்புட்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, இந்த ஒரே வேரியபிள்லேயே இந்த n வேரியபிள்லேயே எப்படி நம்ம இந்த கொடுத்துருக்க 3 வேல்யூ ஒன்றா ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது அதுக்கு பக்கத்துலேயே ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு எவ்வளோ வேல்யூ கலெக்ட் பண்ண போகிறோம் அந்த ஒரு வேரியபிளில் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிடுவோம். இப்போ 3னா 3 அப்படின்னு போட்டுக்கலாம், 3 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ அப்போ 3 வேல்யூஸை நம்ம இங்கே கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கீழே தனித்தனியாக கொடுத்த 10, 20, 30 இது எல்லாத்தையுமே இங்கே உள்ளே கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக தரணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த n வேரியபிள் அரேவாக க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அதில் சைஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா 3ன்னு கொடுத்துருக்கோம். அது நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இண்டிகேட் பண்ணணும் அந்த 3ன்ற சைஸை. அப்போ இங்கே எவ்வளோ சைஸ் நம்ம கொடுக்குறோமோ நம்பரில் அவ்வளோ வேல்யூஸை நம்ம இங்கே கலெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே நான் 3 போட்டிருக்கேன் அப்படின் போது இங்கே 3 வேல்யூஸை நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் அரே வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அரே வேரியபிள்னா அரேனா என்னது அப்படின்னா இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. அது என்ன ட்ராபேக் அப்படின்னா இன்டீஜர் வேரியபிளாக டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின் போது இன்டீஜர் வேல்யூஸ் மட்டும்தான் கலெக்ட் பண்ண முடியும். இப்போ நான் இங்கே 3 சைஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதில் வெறும் நம்பர்ஸை மட்டும் தான் கலெக்ட் பண்ண முடியுமே தவிர கேரக்டரோ டாட் வேல்யூவோ வேறு எதுவுமே கலெக்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ அரேன்றது கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸ் தான். ஆனால் அதில் இருக்க ஒரு ட்ராபேக் என்னென்னா இன்டீஜரில் டிக்ளேர் பண்ணால் இன்டீஜர் வேல்யூ மட்டும் தான் கலெக்ட் பண்ண முடியும். ஃப்ளோட்டில் டிக்ளேர் பண்ணால் ஃப்ளோட் வேல்யூ மட்டும்தான் கலெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த அரே வேரியபிளில் இருக்க வேல்யூஸை நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணி பார்க்குறது அப்படின்னா இதில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டெக்ஸ் ஆர்டரில் ஸ்டோர் ஆகிடும். இப்போ ஒவ்வொரு வேல்யூக்குமே பேர் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த n வேரியபிள் தான் ஐடென்டிஃபிகேஷனுக்கு வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு இப்போ நம்ம இந்த பிரிண்ட் லைன் எடுத்துடலாம். இப்போ இந்த n வேரியபிளை மட்டும் வச்சுக்கிட்டு உள்ளே இருக்கிற ஒவ்வொரு வேல்யூமே நம்மளால் எடுக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிற ஒவ்வொரு வேல்யூக்கும் ஆட்டோமேட்டிக்காக இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் ஆகும். இண்டெக்ஸ் வேல்யூனா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம புக்கில் ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை சர்ச் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னும் போது அதில் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாப்டர் 1 போகணுன்னா சாப்டர் 1ஓட இண்டெக்ஸ் நம்பர், சாப்டர் 8க்கு போகணும் அப்படின்னா சாப்டர் 8ஓட பேஜ் நம்பர் கொடுத்துருப்பாங்க இண்டெக்ஸாக. ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு வேல்யூக்கும் இங்கே இண்டெக்ஸ் நம்பர் ஸ்டோர் ஆகியிருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அது நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பார்க்குற இந்த 10, 20, 30 இது 3த்துக்குமே ஒவ்வொரு இண்டெக்ஸ் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 10க்கு என்ன இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0 அப்படின்னு க்ரியேட் ஆகும். 20க்கு 1 அப்படின்னு க்ரியேட் ஆகும். 30க்கு 2 அப்படின்னு க்ரியேட் ஆகும். அப்போ 3 வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா இண்டெக்ஸ் நம்பர் ஃபஸ்ட்டு வேல்யூ 0 அப்படின்னு ஆரம்பிக்கும். 0லேருந்து 0, 1, 2, 3 அப்படின்னு இண்டெக்ஸ் நம்பர் வரும். அந்த இண்டெக்ஸ் நம்பரை வச்சுட்டு தான் நம்ம வேல்யூஸை கெட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் போட்டிருக்கேன். இப்போ நான் n of 2 அப்படின்னு கொடுத்தேன்னா கடைசியாக கொடுத்த 30 வரும். வேல்யூ ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்குறேன். n of 2 அப்படின்னு கொடுத்தேன்னா கடைசியாக கொடுத்த வேல்யூ வரும்.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ 30 அப்படின்னு வந்திருக்கு. இதே அடுத்த லைனில் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா NF1 அப்படின்னு கொடுக்குறேன். NF1 கொடுக்கும்போது இந்த 20 வேல்யூ நமக்கு வந்து வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ 30 ஃபஸ்ட் வந்திருக்கு, அதுக்கப்புறம் 20 வந்துருக்கு. இப்போ நம்ம இதை வந்து இந்த பிரிண்டிங் பண்ணுறதை வந்து ஃபார் லூப் வச்சு நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஏன்னா வேரியபிள் ஒரே ஒரு வேரியபிள் தான், அதில் இருக்க இண்டெக்ஸ் நம்பர் மட்டும்தான் மாறுது. அதனால ஃபார் லூப்பை செட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நம்ம பிரிண்ட் லைன் கொடுக்கறது மூலயமா எல்லா வேல்யூஸுமே நம்ம பிரிண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். For I equal to index number வந்து starting 0ல இருந்து ஆரம்பிக்கும், அதனால 0ன்னு போட்டுட்டு I less than or equal to 2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா 0ல இருந்து ஆரம்பிச்சு இங்க 3 வேல்யூஸ் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அப்போ 0 1 2 அப்படின்னு வரும் இண்டெக்ஸ் நம்பரு. ஸோ அதனால கண்டிஷன் வந்து என்ன செட் பண்ணுறோம் அப்படின்னா I less than or equal to 2 வர வரைக்கும் இந்த ஃபார் லூப் வந்து ரன் ஆகும். ஒவ்வொரு தடவையும் I ++ வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் Iல 0 இருக்கும். ஸோ அப்போ நம்ம printfல என்ன கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா NF I அப்படின்னு கொடுத்துட்றோம். நான் இங்கே /n போட்டுறேன், போட்டுட்டு வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்டு கோலன் வச்சிடுறேன். ஒரு பிரிண்டிங் ஆர்டருக்காக அந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு டைம் NF Iல வந்து 0ன்னு இருக்கும். அப்போ NF0ல என்ன வேல்யூ இருக்குன்றது முதல்ல பிரிண்ட் ஆகும். 10 வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும் 0லேருந்து 1. அப்போது NF1ன்னு அடுத்த ஐட்ரேஷன் செகண்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகும். இங்கே ஃபார் லூப் ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த ஐட்ரேஷன் போகும்போது ஃபர்ஸ்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூ அண்ட் தேர்ட் வேல்யூ ஒவ்வொரு வேல்யூவாக ரீட் ஆகும். அப்படி பார்க்கும்போது நம்ம ஃபார் லூப் வச்சுட்டு ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு பிரிண்டப்லேயே எல்லா வேல்யூஸுமே பிரிண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அப்போ அரேவோட யூசேஜ் வந்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்டிபிளாக வேல்யூஸை ஒரே வேரியபிளில் கலெக்ட் பண்ணிக்கிறதுக்காக கிரியேட் பண்ணுறது தான் அரே வேரியபிள். இப்போ இதை ரன் டைமில் எப்படி இன்புட்ஸாக வாங்குறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 5 எலிமெண்ட்ஸ் வாங்குற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னோட வேல்யூ வந்து 5 சைஸ், அதாவது 5 வேல்யூ ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு n வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அரே வேரியபிள். அதில் ஃபஸ்ட்டு ஃபார் லூப் உள்ள போகிறதுக்கு முன்னாடி என்டர் த வேல்யூஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுறோம் ரன் டைமில் இன்புட் வாங்குறதுக்காக. இந்த கேப்ஷன் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபார் லூப் வந்து ரன் ஆகும். அந்த ஃபார் லூப்போட ஐட்ரேஷன் வந்து எதுலேருந்து ஆரம்பிக்கிறோன்னா நம்ம முன்னாடியே சொன்ன இண்டெக்ஸ் வேல்யூ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும்ட்டு. ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதோட ஃபார் லூப்போட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 அப்படின்னு வச்சுருக்கோம். ஏன் 5 வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0லேருந்து 4 வரைக்கும் இண்டெக்ஸ் நம்பர் போகும். ஏன்னா இங்கே 5 சைஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதனால் 0 1 2 3 4 அப்போது 5 எலிமெண்ட்ஸ் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ ஃபார் லூப்பும் அதுக்கேற்ற மாதிரி I less than or equal to போட்டோம்னா 6 எலிமெண்ட் ஆகிடும் 0லேருந்து ஆரம்பிக்கிறதுனால. அதனால் I less than 5 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஸ்கேனப்பில் ஒவ்வொரு இன்புட்டாக வந்து ரீட் பண்ணி, அதாவது ஃபஸ்ட்டு NF ஐனா NF0ல ஃபஸ்ட் வேல்யூ ஸ்டோர் ஆகும், அடுத்து NF1ல செகண்ட் வேல்யூ ஸ்டோர் ஆகும், அடுத்து NF2ல தேர்ட் வேல்யூ, NF3ல வந்து ஃபோர்த் வேல்யூ அப்படின்னு ஸ்டோர் ஆகும். ஸோ இப்படியே ஒவ்வொரு வேல்யூவாக ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் அதே மாதிரி ஃபார் லூப்பில் பிரிண்டப் கொடுத்து ஒவ்வொரு வேல்யூவாக பிரிண்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கான அவுட்புட் பார்க்கலாம். என்டர் த வேல்யூஸ் கேட்குது இல்லையா, அங்கே கிளிக் பண்ணிட்டு ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம இப்போ கொடுக்கலாம். நம்ம விருப்பம் தான் வேல்யூ எது வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 5 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். அந்த 5 வேல்யூஸ் இங்கே எனக்கு பிரிண்ட் ஆகியிருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து அரே வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு வேல்யூஸை மல்டிப்ளாக கலெக்ட் பண்ணிவிட்டு அதை ஃபார் லூப் வச்சு ஆக்சஸ் பண்ணணும். இன்னும் அரே ப்ரோக்ராம்ஸ் பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணி அதில் நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்ற ஐக்கானை சூஸ் பண்ணிக்கோங்க.